Hi students, நம்ம இந்த வீடியோல HCF and LCM of fractions ஒரு fractions கொடுத்துட்டு அதோட LCM HCF கண்டுபிடிக்க சொல்றது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ for example HCF and LCM of the fraction 12/13 15/26 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி fractionsக்கு LCM HCF கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் ஃபார்முலா இதுதான். HCF of the fraction கண்டுபிடிக்கணும்னா நியூமரேட்டருக்கு HCF கண்டுபிடிச்சிட்டு டினாமினேட்டருக்கு LCM கண்டுபிடிச்சு fraction ஃபார்முலா எழுதணும். அதே மாதிரி LCM of the fraction கேட்டாங்க அப்படின்னா LCM of the numerator கண்டுபிடிச்சிட்டு denominatorல HCF of the denominator கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன கேக்குறாங்களோ அதை numerator கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஆப்போசிட்டான ஒண்ண வந்து denominatorல கண்டுபிடிக்கணும். அதுதான் அதோட பேசிக். இப்போ இந்த क्वेश्चन பார்க்கலாம். முதல்ல HCF கண்டுபிடிக்க போறோம் இந்த ரெண்டு ஃபிராக்ஷனுக்கும். இப்போ HCF வேணும்னா நியூமரேட்டருக்கு HCF கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டருக்கு தான் LCM கண்டுபிடிக்கணும். அப்போ HCF of நியூமரேட்டர்னா மேல இருக்க நம்பர். அப்போ இந்த 12க்கும் 15க்கும் HCF கண்டுபிடிக்கணும். அப்போ HCF of 12, 15 நியூமரேட்டர் ஆகும். டினாமினேட்டருக்கு LCM கண்டுபிடிக்கணும். LCM of டினாமினேட்டர் இங்க என்ன நம்பர் இருக்கு பாருங்க, 13ம் 26ம் இருக்கு. அப்ப 13, 26ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல. இப்போ 12, 15 இது வந்து இந்த மாதிரி ஒரே டைம்ல பண்ணும்போது நமக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும். இது ரெண்டுத்துக்கும் நான் ஏன் ரெண்டு தடவை எழுதுறேன்னா கொஞ்சம் ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு. இப்போ இது பாருங்களேன், 12ம் 15ம் இருக்கு. நான் முதல்ல HCF கண்டுபிடிக்க போறேன். HCFனா இவங்க ரெண்டு பேருக்கு என்ன காமன் டேபிள்ஸ் இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். 12ம் 15ம் 3 டேபிள்ல வரும். 3 4s are 12. 3 டேபிள்ல 15 வந்து 5 டைம்ஸ் கிடைக்கும். 4க்கும் 5க்கும் நடுவில் காமன் டேபிள் இருக்கான்னு பாருங்க. காமன் டேபிள் இல்லைன்னா இதை இப்படி கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்திருக்க நம்பர் தான் உங்களோட HCF. அப்போ HCFோட வேல்யூ 3 தான். அடுத்து LCM of 13 and 26 இருக்கு. 13க்கும் 26க்கும் LCM கண்டுபிடிக்கணும். LCM டிவிஷன் வந்து 1 வர்ற வரைக்கும் நம்ம ரீச் பண்ணோம். 13க்கும் 26க்கும் காமன் டேபிள் 13 டேபிள். 13 வந்து ஒரு பிரைம் நம்பர்ன்றதுனால 13 டேபிள நம்ம பண்ணலாம். 13 1s are 2s are. இப்போ 1க்கும் 2க்கும் காமன் டேபிள்ஸ் கிடையாது. ஆனால் 2ன்னு ஒரு நம்பர் இருக்கிறதுனால நம்ம 2 வச்சு திருப்பியும் பண்ணோம். 1 வந்து அப்படியே எழுதிக்கலாம். இது 2 வந்து 1 டைம் வரும். 1 வரைக்கும் நம்ம ரீச் பண்ணோம்னா அது பேரு. ஸோ எல்சிஎமோட வேல்யூ இங்கே கிடைக்குது 13, இங்கே ஒரு 2 இருக்கு. அப்போ 13 2s are 26 அப்படின்றது தான் நம்மளோட எல்சிஎமோட வேல்யூ. இப்போ HCF of the fractions கேட்டிருந்தாங்க. அதாவது HCF of ரெண்டு டேர்ம் 12/13 அப்படின்ற ஃப்ராக்ஷனுக்கும் 15/26 என்ற ஃப்ராக்ஷனுக்கும் HCF கேட்டிருந்தா நியூமரேட்டரோட HCF நமக்கு 3ன்னு கிடைச்சது. அப்போ நியூமரேட்டரில் 3யும் டினாமினேட்டருக்கு LCMும் கண்டுபிடிக்கணும். LCM வந்து 26ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ 26. அப்போ 3/26 அப்படின்றது அவங்களோட கரெக்டான ஆன்சர். கொஸ்டின்ல LCMும் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல LCM கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு ஃப்ராக்ஷனோட LCMும் கேட்டிருக்கதா அர்த்தம். இப்போ LCMோட பேசிக் ஃபார்முலா LCM வேணும்னா நியூமரேட்டருக்கு LCM கண்டுபிடிக்கணும். அப்போ LCM ஆஃப் நியூமரேட்டர் யாராவது 12 and 15, டினாமினேட்டர்ல HCF எடுக்கணும். HCF ஆஃப் டினாமினேட்டர்ஸ் யாரு 13ம் 26ம். அப்போ 13 26 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல முதல்ல 12க்கும் 15க்கும் LCM எடுக்க போறோம். 12, 15 ரெண்டு பேருக்கும் காமன் டேபிள் 3 டேபிள். இது 4s are, இது 5s are. இப்போ வந்து இது LCMன்றதுனால இது 1 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கண்டினியூ பண்ணணும். நம்ம யூஸ்வலாக இது பிரைம் நம்பர் தான் எடுப்போம். இது 2 டேபிளில் இது 2 times 5 வராது. திருப்பி 2 டேபிளில் இது 1 time 5 வராது. திருப்பி 5 டேபிளில் 1 1 அப்படின்னு எழுதிடலாம். அப்போ LCM கண்டுபிடிக்கணும்னா இந்த எல்லா நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். 3 2s are 6, 6 5s are 30, 30 2s are 60. அப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் 60 கிடைக்குது. டினாமினேட்டரில் இருக்க ரெண்டு பேருக்கும் HCF எடுக்கணும். அப்போ 13க்கும் 26க்கும் HCF கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ 13 டேபிளில் இது 1s are, இது 2s are. HCFனா காமன் டேபிள் இல்லைன்னா இதை கண்டினியூ பண்ணக்கூடாது. அப்போ HCFோட வேல்யூ நமக்கு 13 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதை எழுதிக்கலாம். இப்போ LCM ஆஃப் 12 and 15 வந்து 60 டிவைடட் பை HCFோட வேல்யூ வந்து 13 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ கீழே 13 எழுதிடலாம். அப்போ கொடுத்துருந்த ரெண்டு ஃப்ராக்ஷனோட LCM வேல்யூ, அதாவது 12/13க்கும் 15/26க்கும் LCM கண்டுபிடிச்சா 60/13 அப்படின்னு கிடைக்குது. இந்த மாதிரி தனித்தனி டேர்ம்ஸாக எழுதாம ஒரே டேபிள் இந்த மாதிரி போட்டோம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இங்கே பாருங்க, இப்போ நான் தனித்தனியாக எழுதுனால இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. முதல்ல கொடுத்துருக்க ரெண்டு ஃப்ராக்ஷன் எடுத்துட்டு இந்த ஃப்ராக்ஷனோட நியூமரேட்டர் வந்து 12, அதே மாதிரி இவங்களோட டினாமினேட்டர் வந்து 13, இவங்களோட நியூமரேட்டர் வந்து 15, இவங்களோட டினாமினேட்டர் வந்து 26ன்னு எழுதிட்டாங்க. ரெண்டு நியூமரேட்டரையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க, ரெண்டு டினாமினேட்டரையும் ஒன்றா சேர்த்தாச்சா. அது மாதிரி நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் LCM HCF ரெண்டையுமே கண்டுபிடிச்சா ரெண்டுத்தையும் ஒரே டைமில் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நியூமரேட்டர்ஸ் இந்த ரெண்டு நியூமரேட்டரோட வேல்யூவும் எடுத்து HCF கண்டுபிடிச்சா 3 வருது, LCM கண்டுபிடிச்சா 60 கிடைக்குது. அதான் எழுதியிருக்காங்க. அடுத்து ரெண்டு டினாமினேட்டர்ஸோட HCF கண்டுபிடிச்சா 13, அவங்களோட LCM கண்டுபிடிச்சா 26, அதை எழுதிட்டாங்க. ஸோ இது மாதிரி நாலுமே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா HCF வேணும் அப்படின்னா
நியூமரேட்டரோட ஹெச்சிஎஃப் வேல்யூவும் டினாமினேட்டரோட எல்சிஎம் வேல்யூவும் எடுத்து போடணும். எல்சிஎம் வேணும் அப்படின்னா நியூமரேட்டரோட எல்சிஎம்மையும் டினாமினேட்டரோட ஹெச்சிஎஃப்ஐயும் எடுத்து போடணும். அப்படி போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் உங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.